கோபாலகிருஷ்ணன் வணக்கம். கோயம்பேட்டில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையம் திறக்கப்பட்டு சமீபத்தில் மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த பேருந்து முனையத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவிலான பேருந்துகள் இயக்கப்பட திட்டமிடப்பட்டு அதற்கான செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகைக்கு பிறகு முழு அளவிலான தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து அங்கு சில குளறுபடிகள், அதாவது முறையான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை, அதே போன்று முன்கூட்டியே எந்த திட்டமிடலும் சரியாக உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகள் குற்றச்சாட்டுகளால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அந்த சர்வீஸ் சாலையில் பேருந்துகள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சமீபத்தில் அந்த பகுதி மக்கள் எல்லாம் போராட்டம் மேற்கொண்டார்கள். இது போன்ற அவ்வப்போது ஏற்படக்கூடிய இது போன்ற குளறுபடிகள் தவிர்ப்பதற்காகவும் ஒரு சீரான நடைமுறையாக இந்த பேருந்து முனையம் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் புதிய சிஇஓ, அதாவது இந்த பேருந்து முனையத்தை கண்காணிப்பதற்காக புதிய தலைமை நிர்வாகியாக ஜே பார்த்திபன் என்பவரை நியமித்து தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த ஜே பார்த்திபனை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே நில நிர்வாக ஆணையரகத்தில் இணை ஆணையராக இருந்தவர். தற்போது அவர் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் மட்டுமல்லாமல் குத்தப்பாக்கம் பேருந்து முனையம் என 2 பேருந்து முனையங்களுக்கான சிஇஓவாக, அதாவது புதிய தலைமை நிர்வாகியாக செயல்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் இந்த பணி நியமனத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து இனிமேல் அதற்காக ஒரு அலுவலகம் அங்கு அமைக்கப்பட்டு தொடர்ந்து அங்கு கண்காணிப்பு பணி மேற்கொள்வார் என்றும், அவ்வப்போது ஏற்படக்கூடிய இந்த நிர்வாக சிக்கல்களை தவிர்ப்பதற்காகவும் குளறுபடிகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் புதிய தலைமை நிர்வாகியாக ஜே பார்த்திபன் என்பவரை நியமித்து தலைமை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே சென்னையில் நில நிர்வாக ஆணையரகத்தில் இணை ஆணையராக பணியாற்றியவர். தற்போது அவர் மாவட்ட வருவாய் அலுவலரான ஜே பார்த்திபனை புதிய சிஇஓவாக நியமித்து தமிழக தலைமை செயலர் சிவதாஸ் மீனா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன்.